ஹாய்மா, இதை பாருங்கடா. இன்றைக்கி வந்து சாப்பங்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை காரக்குழம்பு நீங்கள்லாம் பண்ணுறீங்கல்ல, தக்காளி வெங்காயம் போட்டு அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இது வேறு மாதிரி சம்பார் புலுசுன்னுவாங்க தெலுங்கில். இதை பாருங்கள், அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு முதல்ல வந்து சாப்பங்கிழங்கை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துடணும். ஒரு 3 விசில் வச்சுருங்க, என்ன மெத்தனை ஆகிடணும். ஓகேவா? அது பாருங்கள், வெங்காயம் பொடி ஈஸாக நறுக்கிக்குங்க. அதில் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா இதுக்கு வந்து புளியை ஊற வச்சுக்கோங்க. இதை பாருங்கடா, ஐட்டம்ஸ் பாருங்கள். மிளகு, சீரகம், கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், காஞ்ச மிளகா. இதுதான் மசாலா. இப்போ இதை வந்து நம்ம கடாயில் போட்டு எண்ணெய் விட்டு அதை வறுத்துடணும் எல்லாத்தையும். இப்போ வறுத்துட்டு எது இந்த மசாலா ஐட்டம் மட்டும் வறுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து ஆற வச்சுட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எண்ணெய் வச்சு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டுட்டு நல்லா ரெட்டிஷாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா அது வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் புளி தண்ணி அதில் ஊற்றிடணும். ஓகேவா? ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அது கொதிச்சதுக்கப்புறமா இந்த மசாலா பவுடர் அதில் போட்டு கலந்து எடுத்துடணும். இது தாண்டா சால்ட்டு போட்டுடணும். இது தாண்டா சாம்பார் புலுசுன்றது இது தான். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ.